வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகி காதி லட்சுமராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சு ஒரு 1/4 மணி நேரம் காலை நேரம் மிக உயர்ந்தது. ஏன்னா இரவு தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரீயா இருக்கும். சாயங்காலம் அப்போ எல்லா வேலையும் செஞ்சு 2 நேரம் செஞ்சு கண்டது வாசனை உடம்பு இருக்கப்போ இந்த அழுத்து இருக்கிறப்ப செய்யறப்போ இந்த இரவு தூங்கி எந்திரிச்சு கிடைக்கிற பலன் கம்மியாத்தான் கிடைக்கும் உறுதியா. அதனால முடிஞ்சு பாருங்க. சரி, நாங்க இரவு வேலைக்கு போறோங்க, பகல தான் தூங்க முடியும். பகல நல்லா தூங்குங்க. எந்திரிச்சு கருவியெல்லாம் போன பிறகு ஒருத்தவங்களை தண்ணி கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் வருங்க, ஒரு 15 நிமிஷம் வருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு செய்யுங்க, செஞ்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு உங்க வேலைக்கு போங்க. அப்படி மாற்றிக்க வேண்டியது தானே. சரி, இப்போ இந்த சடி தொந்தரவுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கபத்தொந்தரவு. வாதத்தை பற்றி சொன்னோம், பித்தத்தை பற்றி சொன்னோம், கபத்தை பற்றி சொல்ல போறோம். கபம்ங்கிறது சளி. மூக்கில் சொட்டு சொட்டுன்னு விழுகும். 4 பேருக்கு முன்னாடி சங்கடமா இருக்கும். ஆனா உடம்பு கொதிச்சு போய்தான் தண்ணி எப்படி சட்டி விழுது காய்ச்சின தட்டத்தை விட்டு வெயில் தெரியுது, அது மாதிரி கொடிசா இருக்கு. உடம்பெல்லாம் பார்த்தா ஆவி போன மாதிரி, காய்ச்சல் அழைச்ச மாதிரி, எதையுமே சுவைச்சு சாப்பிட முடியாது. யாராவது பேசினாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட மனசு வராது. கண்ணுல பார்த்தா சில பேருக்கு தண்ணியே வந்துடும். அப்புறம் இந்த மூக்கில் விழுகிறதுனால என்ன ஆகுன்னா சீந்து சீந்து ஏந்த மூக்க புண்ணும் கூட ஆயிடும். சொட்டு சொட்டு புடுங்க தேய்ச்சிட்டே இருப்போம், தும்மல் வரும். இது கொஞ்சம் காய ஆற ஆரம்பிச்சா வெள்ளை நேரத்துல நுர மாறும். ரொம்ப பக்குவம் ஆயிட்டோம்னா கெட்டியா இருக்கும் வெள்ளை. அது வாத கபம்னு பேரு. அது மீண்டும் முற்றினா பித்த மஞ்சளா விழுது, அது பித்த கபம்னு பேரு. கபம் 3ஆவது நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம், பித்த கபம்னு. அப்புறம் அது இல்லாம பாகுமாற வலுன்னு வந்ததுன்னு வை, கபம் முத்திச்சுன்னு அர்த்தம். அது இருந்து விடுபடணும். என்ன செய்யணும்? ஆகாரங்களை கவனம் செலுத்தணும். என்ன ஆகாரங்கள்? இந்த சளி தொந்தரவு, கப தொந்தரவு, ரொம்ப நாள் தொந்தரவு இது இருந்துட்டு இருந்தா தலை அடிக்கடி பிடிக்கும், உடம்பு வரணும், எது மேலும் ஒரு எண்ணமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு சரிவு ஏற்படும் மனசுக்குள்ள, உடம்புலையும் ஏற்படும். அதனால கப தொந்தரவு இருக்கிறவங்க கூடுமான வரை மோர் சாப்பிட்டே ஆகணும். என்னடா கபம் இருக்கிறவங்க மோர் சாப்பிட்டு கொதிச்சு போய்த்தான. கபம்ங்கிறது கொடி அக்னி, பாத்தீங்களா? கொடி அக்னி அதான சீந்து போற வருது. அப்படி இருக்கிறவங்க மோர் மதிய நேரத்துக்கு எப்படி சாப்பிடணும்? ஒண்ணு வெயில் வச்சு மோர் ஜூடானா ரொம்ப நல்லது. சந்தர்ப்பம் வெயில் இல்லை, நம்ம சத்துவமா இரும்பு கம்பியில இருந்து ஜூடு பண்ணி நல்லா பழுக்க காய்ச்சி வச்சு சதன சத்தம் நின்னு எடுத்துருங்க. சளி இருந்தாலும் இப்படி வச்சு சாப்பிட்ற மோர் போய் உள்ள சளி ஒரு கத்திரிக்கும், பிரிச்சு எடுத்து வெடி தள்ளிடும். மோர் வச்சு சாப்பிடலாம். இந்த கபம் இருக்கிறவங்க கூடுமானவரை குளுமையான உணவுகளை பதப்படுத்தின்னு எப்படின்னா கொஞ்சம் ஜூடு பண்ணணும். சரி, பழங்கள் சாப்பிட்றது, அது எப்படி ஜூடு பண்ணுறது? ஒண்ணுங்க ஜூடு பண்ண வேண்டியது ஒன்றும் பண்ண வேண்டியது. வாயில் போட்டு முழுங்காதீங்க. எதையானாலும் ஒரு 6-7 தடவை கடிங்க. கடிச்சா பக்குவமாய்க்கும், பதமாய்க்கும். ஏன்னா உமிழ்நீர் சோறு அமிர்தம், பெரும் மருந்து. அதுக்கு அப்படி கடிச்சு 5-6 தடவை சாப்பிட்றோம். அந்த உமிழ்நீர் சேர்றப்போ என்னன்னா ஜூடாகி உள்ள போனதுன்னே அந்த நீர் கோர்வை, ஏதாவது சளிக்கு நீக்கிறதுக்கு பார்க்கும்போது கூட சேராது. இது மாதிரி செய்யலாம். ஒரு மருந்து, எளிய மருந்து நீங்களே செஞ்சுக்கலாம். வெத்தலை காம்போட ஒரே ஒரு வெத்தலை, அது அல்லாம இஞ்சியை வித்தாச்சு ஒரு பொடி பட்டுக்கணும். தோலெல்லாம் எடுக்காருங்க, அப்படியே பொடி இஞ்சி. வெள்ளைப்பூண்டு ஒரு 3-4 பூண்டு பொடியா போட்டுக்கோங்க. பாத்துறீங்களா? அது இல்லாம சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் பொடியா அது போட்டுக்கோங்க. குருமிளகு ஒரு 10 குருமிளகு, கிராம்பு முக்கோடவே போடுங்க 10 கிராம்பு. அது எல்லாமே திப்பிலின்னு ஒண்ணு இருக்கும், அது கொஞ்சம். இது இல்லாம துளசி இலை ஒரு 6-7 இலை போடணும். கற்பூர வெள்ளி இலை ஒண்ணு போடணும். இதெல்லாம் போட்டு ஒரு தட்டி கொஞ்சம் கசகசான்னு பண்ணிக்கணும். பண்ணிட்டு சுத்தமான இந்த அளவுக்கு இருந்தா போடும், அந்த அளவுக்கு பொருளை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய சேர்த்துனா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு வந்தா தாராளமா 1/4 லிட்டர் தாராளமா தாண்டி இருக்கலாம். எண்ணெயை ஊற்றி அதே மாதிரி இதெல்லாம் கலக்கி
மீண்டும் சூரியப்படம் ஒவ்வொன்றும் சூரியப்படம் வைக்க சக்தி கூடிட்டே இருக்கும். கீழே தட்டத்துல தண்ணி மேல வச்சு ஒரு காட்டன் துணி கட்டி ஜூடான வரைக்கும் அடுப்பேத்துங்க. காய்ச்சிக்கிட்டே இருந்தா நொர நொறான்னு போய் கடைசியில் சத்தம் வந்து சத்தம் நிலன்னு கீழே இறக்கி வச்சிருங்க. வச்சுட்டு உடனே நாட்டு வெல்லம் இருக்கும், கரும்பு சர்க்கரை எல்லாம் நாட்டு வெல்லம், ரொம்ப கலர் வேண்டாம், இயல்பான ஒரு மர நிறத்தில் இருக்கு வாங்கினா நல்லது. அந்த இதை தட்டி இந்த எண்ணெய் வடிச்சு அல்வா மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சாதாரணமா ஒரு 2 குருமலை சேர்ந்து என்ன கனம் இருக்குமோ அது மாதிரி மாத்திரை செஞ்சு, இல்ல அது அந்த லேகியமா இந்த கடுப்பு கூட போட்டு அழகும் வந்துடும். ஒரு 2 குருமிளகு அளவுக்கு வாயில போட்டு காலையில சப்பி சாப்பிடுங்க. கொஞ்சம் காத்தா இருக்கும், உள்ள இருக்க மண்டல் இருக்கிறது கூட இறங்க தெரியும் உள்ள கபம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, மத்தியானத்துக்கு மோர் விட்டு சாப்பிட்டே தயிரணும். தேவைப்பட்டா கொஞ்சம் பசுமாட்டு நெய் இல்ல நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். நிச்சயமா நாலாபுரத்துல உடம்புல போய் பத்தி அது நல்லா ரத்தத்தை கலையிறப்போ நீண்ட நாள் சளி, நீண்ட நாள் நீர்க்கோர்வை, இன்னும் ஏதாவது இருந்தாலும் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. கடைப்பிடிச்சு எல்லாருக்கும் தெரிவிச்சு நல்ல முறையில பயனாகிற மனிதன். பிறவிக்கு கைமாறு காற்றை சுபாஷிக்கிறோம், இயற்கையினுடைய நட்சத்திரம் சூரியன் சந்திரன் இயற்கை எல்லாத்தையும் கவனிக்கிறோம், நல்ல முறையில் அதை வச்சு அனுபவிக்கிறோம். அதுக்கு கைமாறு மற்றவர்களுக்கு பயன்படணும். நன்றி, வணக்கம்.